நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கான 1486 கோடி ரூபாய் நலத்திட்டங்களை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். மக்களின் எண்ணங்களை அறிந்து அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரியால் இயங்கும் வாகனங்களையும் வணிக வரி பதிவுத்துறையினருக்கான வாகனங்களையும் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினருக்கு அதிநவீன கருவிகளை முதல்வர் வழங்கினார். மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் ஆகிய 7 மாவட்டங்களிலும் 1486 கோடி ரூபாய் திட்டங்களை தொடங்கி வைத்தார். விழாவில் அவர் பேசும்போது, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா காட்டிய வழியில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், அவர் 110 விதிகளின் கீழ் அறிவித்த அனைத்து திட்டங்களும் துவங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதத்தோடு தெரிவித்தார். மேலும் ஏழை மக்கள் மகிழ்ச்சியை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் ஆணையிடப்பட்டு 500 மதுபான கடைகள் மூடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மேலும் 500 மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசையோடு பதவியேற்ற அம்மா தலைமையிலான அரசு பதவியேற்று சில நாட்களிலேயே பல திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நடப்பாண்டு பருவமழை பொய்த்த காரணத்தினால் கடும் வறட்சி ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களது இன்னல்களை போக்கும் வண்ணம் விவசாயிகளுக்கு 2247 கோடி ரூபாய் பயிர் இழப்பு வறட்சி நிவாரண உதவித்தொகை வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி மசோதாவில் தமிழகத்தின் சார்பில் வைக்கப்பட்ட திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு கிடைத்த வெற்றி என தமிழக நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவின் 11வது கவுன்சில் கூட்டம் டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற நிதியமைச்சர் ஜெயக்குமார் பேசுகையில், மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் நிதி சுயாட்சியை காப்பாற்ற தமிழ்நாடு எப்போதும் முன்னிற்கும் என தெரிவித்தார். ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தபடி ஜிஎஸ்டி வரியால் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வருவாய் இழப்பை ஈடுகட்ட தனியே இயங்கும் ஓர் அமைப்பு உள்ளிட்டவைகளை செம்மைப்படுத்துகிறது ஜெயலலிதாவிற்கு கிடைத்த வெற்றி என்றார். தமிழக அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க வரி விதிப்பில் மதுபானம், பெட்ரோலிய பொருட்களை விலக்கி வைத்ததற்கும் வருவாய் இழப்பு ஏற்படும் மாநிலங்களுக்கு வெளிப்படையான முறையில் கணக்கிட்டு 5 ஆண்டுகளுக்கு ஈடு செய்யும் முறை உள்ளிட்டவைகளை ஏற்படுத்தி உள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்தார். இச்சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டவுடன் தமிழகம் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தினை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யும் எனவும் நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். தனிப்பட்ட குடும்பத்தின் ஆதிக்கத்தை தடுக்கவே முதலமைச்சர் பதவியை ஏற்க சம்மதித்ததாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தனது இல்லத்திற்கு வந்திருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அவர், குறிப்பிட்ட ஒரு குடும்பத்திடம் இருந்து கட்சியையும் தொண்டர்களையும் காப்பதே தங்கள் நோக்கம் என தெரிவித்துள்ளார். பதவி போனதால் தனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்றும், சசிகலாவுடன் இருந்திருந்தால் குடும்ப ஆட்சியில் சிக்கி தஞ்சாவூர் பொம்மை மாதிரிதான் இருக்க நேரிட்டிருக்கும் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி கட்சியிலும் ஆட்சியிலும் இருக்கக்கூடாது என்பதற்காக புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தினை இவ்வளவு பெரிய மக்கள் இயக்கமாக, ஒரு சாதாரண தொண்டன் முதலமைச்சராக வரலாமானால் ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்துக்குள் இருப்பவர்களை முதலமைச்சராக வரக்கூடாது என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணிய காரணத்தினால் எனக்கு அந்த பொறுப்பு தரப்பட்டது. நான் நிறைவாக செய்து முடித்து விட்டேன். வீட்டிற்கு 100 பேர் வந்தால் தலைவர்கள் ஆகிவிட முடியுமா என ஓ பன்னீர்செல்வம் குறித்து அதிமுக பொருளாளரும் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்துள்ளார். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இதனை தெரிவித்த அவர், அதிமுக பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா சட்டப்படிதான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்று கூறினார்.
அதிமுக அரசுக்கு பெரும்பான்மை ஆதரவு உள்ளது என்றும் இதுகுறித்து தவறான தகவலே பரப்பப்படுகிறது என்றும் தெரிவித்தார். வீட்டிற்கு 100 பேர் வந்தால் தலைவர்கள் ஆகிவிட முடியுமா என்று கேள்வி எழுப்பிய திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுக பொருளாளர் என்ற முறையில் தற்போது கட்சியின் வங்கிக் கணக்குகளை தானே கவனித்து வருவதாகவும் தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விளம்பரத்திற்காக தினமும் ஏதாவது செய்து வருகிறார் என்று விமர்சித்த சீனிவாசன், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் கொள்கைகளின்படி அதிமுக செயல்பட்டு வருகிறது என்றார். அதிமுக அழிந்துவிட்டது என கூறிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் கருத்து அபத்தமானது என்றும் கூறினார். மேலும் ஸ்டாலினை பார்த்து சிரித்ததால் ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் பதவியில் இருந்து நீக்கப்படவில்லை என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். ஊர்லேயே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்க போய் என்ன செய்வாரு, அவர் தலைவர் ஆயிடுவா, அது போயிடுவாரான்னு ஏதாவது என்ன ஏமாற்று வேலைன்னு தெரியல. இப்போ நீங்கள் இதுக்கு போகிறீங்க இல்லையா, இப்போ பீச்சுக்கு சிலர் காற்று வாங்க வராங்க, சிலர் இப்போ கற்பனை திறத்துக்கு வராங்க, சிலர் டைம் போகலன்னு வராங்க. அந்த மாதிரி அங்கங்கே போகிறவங்க ஏதாவது ஒரு என் வீட்டுக்கு 100 பேர் வர்றாங்க, நானாக தலைவன் நினச்சிக்கிட்டா அது எப்படி? அது மாதிரி தான் அவர் வீட்டில். இதே போல மறைமுகமாக போயஸ் தோட்டத்திலும் கட்சி நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் ஒரு தகவல் வருது சார். மறைமுகமாக போயஸ் தோட்டத்தில் பேச வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. எல்லாமே திறந்த புத்தகம், ஓப்பன். அதில் ரகசியமே இல்லையே. அதிமுக என்ன ரகசியம்? எதுவுமே கிடையாது. எல்லாம் வெளிப்படைக்க பாருங்க, எல்லா கதவும் திறந்துருக்கு, ஆளுங்களாம் உட்காந்துருக்கேன். போயதுக்கான யார் வேணாலும் போகலாம். சிலர் ஏதாவது போய் அசம்பாவிதம் இருக்கணும், சிலர் தெரிஞ்சவங்களை சொன்னாங்கன்னா உள்ளே விட்டுறாங்க. அங்கே ஒன்றுமே பிரச்சனை இல்லையே. உள்ளாட்சி தேர்தல் வந்து மே 14ஆம் தேதிக்குள் வந்து உறுதியாக நடைபெறும். என்ன கேட்குறீங்க? உள்ளாட்சி தேர்தல் வந்து மேலும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. 14ஆம் தேதிக்குள் நடைபெறும். உயர்நீதிமன்றத்தில் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நடக்கிறதான அரசாங்கத்தினுடைய பணி, அது நடந்துக்கிட்டு இருக்கு தம்பி. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவர் அழகுராஜா தனது சொந்த ஊரிலேயே தேர்வு எழுத நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்த மாணவர் அழகுராஜா தசை சிதைவு நோயால் பள்ளி செல்ல முடியாத நிலையில் டுட்டோரியல் மூலம் கல்வி பயின்ற இவர் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்தார். எனினும் 31 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பங்களா சுரண்டை என்னும் பகுதியில் இவருக்கு தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருந்தது. மாவட்ட நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கையால் அதிர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவர் மனம் தளராமல் தேர்வு எழுதுவதற்கு தினமும் 62 கிலோமீட்டர் சென்று வந்தார். இவரது தந்தை தனது மகனின் கல்வி ஆர்வத்தை உணர்ந்து தோளில் சுமந்தவாறு மகன் தேர்வு எழுத உதவி வந்தார். மாற்றுத்திறனாளி மாணவரின் துயரத்தை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி பதிவு செய்து ஒளிபரப்பியது. இதன் எதிரொலியாக மாணவர் அழகுராஜாவின் சொந்த ஊரான புளியங்குடியிலேயே தேர்வு எழுத அனுமதி அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் மீதமுள்ள தேர்வுகளை தனது சொந்த ஊரிலேயே எழுதுவதற்கான வாய்ப்பு அழகுராஜாவிற்கு கிடைத்திருக்கிறது. ராஜா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் சொந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு தேர்வு மையம் வந்து இப்போ வந்திருக்கு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? எப்படி மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கு. என்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு இப்போ தொடர்ந்து தமிழ் 2 தாள்கள் முடிஞ்சிருக்குது. அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு எப்படி தயாராகிட்டு இருக்கிறீங்க? நல்லா படிச்சு தயாராகிட்டு. நிச்சயமாக நீங்கள் இந்த 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு முடித்து என்ன ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய லட்சியமாக இருக்குது. படிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு வங்கி அதிகாரியா. அழகுராஜாவிற்கு தேர்வு மையம் மாற்றப்பட்டது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள அவரது தந்தை ராமையா நியூஸ் 7 தமிழுக்கு நன்றி தெரிவித்தார். அமைத்து எல்லா காரியங்களையும் அமைத்து கொடுத்ததை நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த மாதிரி செயல்களை தாங்கள் செய்வதற்கு முன்வந்ததற்கு என் அளவு கடந்த மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு அதிகாரிகளால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை உங்களது சென் நியூஸ் கொடுத்து எனது வாழ்க்கையில் ஒளிவூட்டுவதற்கு வந்த தெய்வம் மாதிரி நான் நினைத்து உங்களை. மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசிய நடிகர் ராதா ரவி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினர் புகார் அளித்தனர். அதிமுகவில் இருந்து விலகிய நடிகர் ராதா ரவி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திமுகவில் இணைந்தார். சமீபத்தில் சென்னை தங்கு சாலை பகுதியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் அரசியல் தலைவர்கள் சிலரை மாற்றுத்திறனாளிகளுடன் ஒப்பிட்டு பேசியதாக புகார் எழுந்தது. இதை கண்டித்து தேனாம்பேட்டையில் உள்ள நடிகர் ராதா ரவியின் இல்லத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டனர். ராதா ரவியை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் உரிமை பாதுகாப்பு அமைப்பினர் மற்றும் டிசம்பர் 3 அமைப்பினர் முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து ராதா ரவி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி
தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் புகார் அளித்தனர். அரசியல்வாதிகளுக்கு எள்ளி நகையாடுறதுக்கு நாங்கள் என்ன எடுப்பார் கைப்பிள்ளையா? அனாதை மக்களா? நாங்கள் எல்லாம் என்ன சார் செஞ்சோம்? எங்க கஷ்டத்தில் உனக்கு என்ன ஒரு துளி தெரியுமா உங்களுக்கு? ஒரு துளி, ஒரு 0.5005% தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு? நீங்களா வீரன்? நாங்கள் வீரனுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் படுற கஷ்டத்தில் மீதி உங்கள் காலத்தில் நிற்காம நாங்கள் எங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விடுத்துட்டு ஆதரவாக நிற்கிறத விட்டுவிட்டு நீங்கள் எப்படி பேசுறீங்க? எல்லாரும் கை தட்டான். இதில் இன்னும் ரொம்ப அசிங்கப்படுறது ராதாரவி மாத்திரமில்லை, பின்னாடி உட்கார்ந்துட்டு சிரிச்சீங்க பாருங்க. உங்க அத்தனை பேர் முன்னாடியும் இந்த முகங்கள் ஞாபகம் இருக்குது. எங்க வந்தாலும் போராடுவோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நெடுவாசல் கிராமத்தில் இன்று 17வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல், கோட்டைக்காடு, நல்லாண்டார் கொள்ளை ஆகிய சுற்று வட்டார பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த தனியார் நிறுவனத்திற்கு மத்திய அரசு கடந்த 14ஆம் தேதி அனுமதி வழங்கியது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து நெடுவாசல் நாடியம்மன் கோவில் முன்பாக திரண்ட பெண்கள், ஆண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுவாசலில் இந்த போராட்டம் இன்று 17வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று கும்பி அடித்து நூதன முறையில் பெண்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். திட்டத்தை கைவிடுவதாக மத்திய அரசு அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்துள்ளனர். எனினும் கோட்டைக்காடு பகுதியில் நடைபெற்று வந்த போராட்டம் மட்டும் இன்று வாபஸ் பெறப்பட்டது. வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையாக 5000 ரூபாய் இருக்க வேண்டும் என்று SBI வங்கி அறிவித்துள்ளது. அவ்வாறு குறைந்தபட்ச தொகை வைத்திருக்காத வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் SBI தெரிவித்துள்ளது. நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான SBI தனது வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கில் வைத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொகை குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி பெருநகரங்களில் வசிப்பவர்கள் குறைந்தபட்ச தொகையாக 5000ம், நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் குறைந்தபட்சமாக 3000 ரூபாயும் கணக்கில் இருப்பு வைத்திருக்க வேண்டும். புறநகர் பகுதிகளில் இருப்பவர்கள் 2000 ரூபாயும், கிராமப்புறங்களில் வசிப்பவர்கள் 1000 ரூபாயும் கணக்கில் இருப்பு வைத்திருக்க வேண்டும் என்றும் SBI குறிப்பிட்டுள்ளது. குறைந்தபட்ச வைப்பு தொகைக்கும் கீழ் வைத்திருப்பவர்களிடம் அபராதம் வசூலிக்க உள்ளதாகவும், இது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும் SBI வங்கி அறிவித்துள்ளது. இந்த அபராத தொகை குறைந்தபட்ச இருப்பு தொகையை விட எவ்வளவு தொகை குறைவாக உள்ளதோ அதன் அடிப்படையில் அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 முதல் 75% வரை குறைவாக இருந்தால் அவர்களுக்கு 75 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், அத்துடன் சேவை வரியும் சேர்த்து வசூலிக்கப்படும் என்றும் SBI கூறியுள்ளது. 50%த்திற்கும் குறைவாக இருப்பு தொகை இருந்தால் 50 ரூபாய் அபராதமும், அத்துடன் சேவை வரியும் சேர்த்து வசூலிக்கப்படும் என SBI குறிப்பிட்டுள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவு, டிக்கெட் ரத்து மற்றும் உணவு ஆகிய சேவைகளுக்கு விரைவில் புதிய மொபைல் அப்ளிகேஷன் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பல்வேறு ரயில்வே திட்டங்களை மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு காணொலி மூலம் இன்று துவக்கி வைத்தார். செங்கோட்டை, புதிய ஆரியங்காவு இடையேயான புதிய அகல ரயில் பாதை சேவை, அருப்புக்கோட்டை வழியாக செங்கோட்டை வரை சிலம்பு விரைவு ரயில் நீட்டிப்பு உள்ளிட்ட சேவைகளும் விழாவில் அறிமுகம் செய்யப்பட்டன. தாம்பரம், மாம்பலம், திருநின்றவூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய வசதிகளையும் அமைச்சர் சுரேஷ் பிரபு தொடங்கி வைத்தார். மேலும் தாம்பரம், மதுரை, எழும்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை சேவையும் அறிமுகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் சுரேஷ் பிரபு, மற்ற மாநிலங்களைப் போல தமிழகமும் ரயில்வே துறையுடன் புத்துணர்வு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் எனவும், விரைவில் கோவை, பெங்களூரு இடையே புதிய ரயில் இயக்கப்படும் என்றார். சென்னை சென்ட்ரலில் 38 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் திட்டங்களை மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு இன்று தொடங்கி வைத்தார். இதில் தமிழகத்திற்கான திட்டங்களை தற்போது பார்ப்போம்.
ஒசூர் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்டினர். கர்நாடக மாநிலத்தில் இருந்து சில நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்த 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளில் 20க்கும் மேற்பட்ட யானைகள் ஒசூர் அடுத்த போடூர் பள்ளம் வனப்பகுதியை தஞ்சமடைந்துள்ளது. பகல் நேரம் முழுவதும் வனப்பகுதியில் இருக்கும் இந்த யானைகள் இரவு நேரங்களில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள ராமபுரம், பாதக்கோட்டை, குக்களப்பள்ளி, பிள்ளைக்கொத்தூர் போன்ற கிராமங்களுக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த 4 யானைகளை வனத்துறையினர் போடூர் பள்ளம் வனப்பகுதிக்கு விரட்டினர். மேலும் ஓரிரு நாட்களில் அனைத்து யானைகளும் மீண்டும் கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது.